ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டைம் ஒரு பில்லிங் சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டம் வந்து நம்ம தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டம் என்னென்னலாம் பண்ணும், இந்த அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டத்தில் என்னென்னலாம் பண்ணலான்றதை ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டம் எதுக்கு? ஸோ நம்ம ஒரு பெரிய கடை வச்சுருக்கோம், நம்ம ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்பீக்கரில், அதுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டம் வந்து யூஸ் ஆகும். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டம்ன்றதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சில ஹெட்டிங்ஸ்லாம் இருக்கும். அதாவது ஒரு சில வேறு வெல்கம் பண்ணுற மாதிரியோ, இல்லாட்டி க்ளோஸ் பண்ணுற மாதிரியோ, ஷாப் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாதிரியோ, ஆஃபர் வந்து சொல்கிற மாதிரியோ, இல்லாட்டி நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது பாஸ் பண்ணுற மாதிரியோ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மலையாளத்தில் இருக்குது, நான் தமிழில் மாற்றிக்கிறேன். லாங்குவேஜ் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ லாங்குவேஜ் மாற்றிக்கிட்டு நம்ம ஏதாவது எமர்ஜென்சி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன டைப் பண்ணுறோமோ அதை வந்து எந்த லாங்குவேஜ்னாலும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். அது போக நீங்கள் லைவாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணுனாலும் இங்கே பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் ஆட் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறப்ப இண்டிவிஜுவல் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தனித்தனியாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா எல்லா ஸ்பீக்கருக்கும் கேட்குற மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை ஸ்பீக்கர்ன்றது மட்டும் இங்கே மேனுவலாக ஆட் பண்ணணும். நம்மளோட ஹார்ட்வேரில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஹார்ட்வேர்லேருந்து இங்கே நீங்கள் மேனுவலாக ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இங்கேருந்து நம்ம கொடுக்குற ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கேட்க ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு டெக்ஸ்ட் ஆர் வாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கேட்க ஆரம்பிச்சிடும். அது போக ஷெட்யூல். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம். இப்போ எந்த ஒரு ஆஃபருமே நம்ம போடலை. ஒருவேளை ஒரு ஆஃபர் போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த ஆஃபர் வந்து இங்கே வந்திருக்கும். இந்த ஆஃபர் வந்து எவ்ரி ஒரு 1 hours ஒன்ஸோ இல்லாட்டி வந்து எவ்ரி 2 hours ஒன்ஸோ வந்து இந்த ஆஃபர் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி வைக்கணும். அப்படின்னா நம்ம ஆஃபர் போட்டது இங்கே வந்துடும். எந்த ஒரு ஆஃபரும் போடாதனால இங்கே வரல. வந்துருச்சு அப்படின்னா ஷெட்யூல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இங்கே பாருங்கள், ஷெட்யூல்னு சொல்லி இருக்கு இல்லையா? இந்த ஷெட்யூலை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எந்த டயத்தில் எப்போ வந்து இதை வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம ஆஃபர் போடாதனால அங்கே ஒன்றும் இல்லை. இந்த டெஸ்ட் மட்டும் தான் இப்போ வருது. ஸோ இதை வந்து நான் ஷெட்யூல் போட்டுட்டேன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கிறேனே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷெட்யூலில் விழுந்துடும். ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக் டேஸ் ஃபுல்லாக வந்து பாருங்கள், இந்த டயத்தில் வந்து இந்த ஆஃபரை சொல்ல ஆரம்பிச்சிடும். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஸ்பெஷல் ஷெட்யூல் போட்டும் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் எவ்ரி 1 hour 2 hours ஒன்ஸு. அப்படி இல்லைனா நீங்களும் லைவாக சொல்லிக்கலாம், எந்த ஒரு டெக்ஸ்ட்னாலும் எந்த ஒரு லாங்குவேஜ்னாலும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டம் ஒரு பில்லிங் சாஃப்ட்வேரில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சார். தேங்க்யூ.